மாதம் 15,000 சம்பளம். அந்த வருமானத்தில் நம்ம வாடகை வீடு, குடும்ப செலவு, உறவினர்களோட நிகழ்ச்சி இது எல்லாம் சமாளித்து ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியும். அப்படி ஒரு சாதாரண குடும்பத்து வாழ்க்கையை பேசும் படம் தான் மிடில் கிளாஸ். ஆனால் ஒரு நாள் அவங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு கோடி ரூபாய் செக்கு கைக்கு வந்தால் அந்த செக்கு திடீர்னு தொலைஞ்சு போனால் என்ன ஆகும்? இந்த சுவாரஸ்யமான கதையுடன் வந்துள்ள படம் தான் நம்ம முனிஷ்காந்த், விஜயலட்சுமி நடித்த மிடில் கிளாஸ் படம். படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை மிகவும் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்து வாழ்க்கையை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது. முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து மாதம் 15,000 சம்பாதிக்கிறாங்க. இது கணவன் மனைவியாக அவங்களோட வாழ்க்கையை மிகவும் எளிமையாக நடத்துகிறாங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேணும், குடும்பத்தை முன்னேற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையில் முனிஷ்காந்த் பல வேலைகளை செஞ்சு முயற்சி செஞ்சிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் விஜயலட்சுமியோட தம்பியோட கல்யாணம் வருதுங்க. அந்த திருமணத்துக்கு குடும்ப மரியாதைக்காக நிறைய முயற்சி செய்யணும் அப்படின்னு விஜயலட்சுமி விரும்புகிறாங்க. ஆனால் முனிஷ்காந்துக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை. இதனால் கணவன் மனைவிக்குள்ள 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன சண்டை, மனசுதாபம் ஏற்படுதுங்க. அந்த நேரத்தில் முனிஷ்காந்தோட அப்பாவுக்கு பழக்கமான ஒரு சேட்டு சென்னையில் ஒரு கடையை இலவசமாக கொடுக்குறாரு. பல வருடங்களுக்கு பிறகு அந்த சேட்டு தனது முதலாளியோட மகன் முனிஷ்காந்த் அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டு ஒரு கோடி ரூபாய் செக்கு கொடுக்குறாரு. இந்த சம்பவம் முனிஷ்காந்தோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அந்த செக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் ஒரு கோடி ரூபாய் செக்கு தொலைஞ்சு போகுது. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? அந்த செக்கை மீண்டும் கிடைச்சிச்சா? அதை தேடும்போது அவங்க என்ன பிரச்சனைகள் சந்திச்சாங்க? இதை மையமாக வச்சு நகர படம் தான் மிடில் கிளாஸ் படங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய பலமே நம்ம நடிகர்கள் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். மிகவும் யதார்த்தமான நடிப்பு, மிகவும் பொறுமையான மனிதராக நம்ம முனிஷ்காந்த் நடிச்சிருக்காருங்க. விஜயலட்சுமி கொஞ்சம் கோபமான, நேராக பேசும் குணம் கொண்ட பெண்ணாக நடிச்சிருக்காங்க. இந்த 2 குணாதிசயங்களும் சேர்ந்து திரையில் மிகவும் ஒரு இயல்பான குடும்பத்தை உருவாக்கியிருக்காங்க. படத்தில் முனிஷ்காந்த் நண்பர்களாக வரும் குரேஷி மற்றும் கோடாங்கி, புகழ் வடிவேலு இவங்கெல்லாம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக கோடாங்கியோட ஒவ்வொரு கவுண்டரும் தேட்டரில் விசில் பறக்கும் அளவுக்கு காமெடி வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் அவர் ஒரு பெரிய காமெடியராகவே பார்க்கலான்னு சொல்லாங்க. படத்தோட முதல் பாதியில் மிகவும் என்டர்டெயின்டாக விஜயலட்சுமியோட தம்பி திருமணம், பண ஏற்பாடு, அதனால் உருவாகும் சண்டை, மன அழுத்தங்கள் இதெல்லாம் கலகலப்பாக காமெடியோடு கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். 2வது பாதி பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ட்ராக்குக்கு போகுது. செக்கு தொலைந்த பிறகு அதை கண்டுபிடிக்கிற முனிஷ்காந்த் அவரோட நண்பர்கள் பல முயற்சி செய்கிறாங்க. இந்த காட்சிகள் எமோஷ்னலாக இருந்தாலும் அதற்கிடையில் காமெடி காட்சிகளையும் சேர்த்துருக்காரு நம்ம டைரக்டர். அதனால் நம்ம படம் பார்க்குறதுக்கு சலிக்காமல் போயிட்டுருக்குங்க. சில இடங்களில் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தாண்டி சினிமாத்தனமாக இருக்கும். இதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். படத்தில் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. சில காட்சிகள் மிகவும் அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. படத்தில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமியோட நடிப்பு, மற்ற நடிகர்கள் காமெடி, முதல் பாதியில் கலகலப்பான காட்சிகள், குடும்ப வாழ்க்கையை பேசும் கதை இதெல்லாம் ரொம்பவே கிளாப்ஸாக இருக்குங்க படத்தில். 2ஆம் பாதியில் கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. சில ட்விஸ்ட் காட்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலை. மிடில் கிளாஸ் கதைக்கு சில இடங்கள் யதார்த்தமாக கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மொத்தத்தில் மிடில் கிளாஸ்ன்றது சில குறைகள் இருந்தாலும் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளை பேசும் ஒரு படமாக இந்த படம் இருக்கும். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை அனுபவித்தவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கொஞ்சம் ரிலேட் ஆகும். அதனால் குடும்பத்தோட ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட தமிழ் சினிமா விமர்சனங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.